Hi friends, beetroot halwa எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தட்ல beetroot halwa செய்யும்போது beetroot பிடிக்காத குழந்தைகளுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு பெரிய beetroot எடுத்துர்க்கேன். இதோடைய மேல் தோலை ஃபுல்லா எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் துருவலை பெருசா துருவி எடுத்துக்கலாம். சின்னதா இருந்தா வெந்து கரஞ்சிரும். இப்போ ஒரு கடாய் சூடாயிடுச்சு. அதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இதுல ஒரு 10 முந்திரியை பொடியா நறுக்கி வச்சிருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். இதை மிதமான தீயிலேயே நம்ம லேசா சிவக்குற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி சிவந்ததை எடுத்து வச்சிடலாம். மீதி இருக்கிற நெய்யிலேயே இந்த பீட்ரூட் துருவலை கப்ல நம்ம மெஷர் பண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா 2.25 கப் அளவு பீட்ரூட் துருவல் வந்திருக்கு. இப்போ இந்த நெய்யிலேயே இந்த பீட்ரூட்டை நல்லா வதக்கிடலாம். பீட்ரூட்டோட பச்சை வாசனை போயிட்டு ஒரு ஸ்வீட் ஸ்மெல் வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் இருந்த தண்ணி ஃபுல்லாக நமக்கு சுண்டி வந்துருச்சு. இப்போ இதில் நான் 200 ml பால் சேர்க்குறேன். பால் அதிகமாக சேர்த்து வேக வைக்கும்போது உங்களுக்கு குழஞ்சிரும். அதனால் இந்த அளவுக்கு 200 ml பாலே போதுமானது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். மிதமான தீயில வச்சுட்டு இப்போ இதை ஒரு மூடி போட்டு நம்ம நல்லா வேக விடலாம். தீயை அதிகமாக வச்சோம்னா பால் குறைவாக சேர்த்துருக்கிறதால நமக்கு காய் வேகாது. இப்போ பார்த்தீங்கன்னா பால் ஓரளவுக்கு நமக்கு குறைஞ்சி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம காய் வெந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக எடுத்து நம்ம அழுத்தி பார்த்தோம்னா தெரியும். இப்போ காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் பீட்ரூட் துருவலுக்கு 1/4 கப் சர்க்கரை போதுமானதாக இருக்கும். நம்ம 2.25 கப் சேர்த்ததால் நான் 3/4 கப் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சர்க்கரை அதிகம் இனிப்பு பிடிக்காதுன்னா கொஞ்சம் குறைவாகவும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி இலகி வரும். அது வரைக்கும் நம்ம தொடர்ந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இதோட சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 7 ஏலக்காவை சர்க்கரை சேர்த்து பொடிச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். இந்த ஏலக்காவோட வாசனை இந்த அல்வாவுக்கு நல்லாயிருக்கும். இது நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த சர்க்கரை பாகு நமக்கு இறுகி வரணும். அது வரைக்கும் இதை நம்ம நல்லா கலந்து விடலாம். இப்போ இதோட இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அளவு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறோம். இந்த நெய்யோட இந்த பீட்ரூட்டும் நல்லா கலந்து வர்ற மாதிரி நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த முந்திரியை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுடலாம். சர்க்கரை பாகு ஃபுல்லாக நமக்கு சுண்டி வந்துருச்சு. இப்போ இந்த அல்வா கடாயில் ஒட்டாமல் பாருங்கள் ஒன்று சேர்ந்து வருது. நமக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த அல்வா மேலே பாதாமை துருவி லேசாக தூவிக்கலாம். இப்போ இந்த ஹெல்த்தியான பீட்ரூட் அல்வா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.